வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 59வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள் 291 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? ஆக்சுவலி அது ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒரு இது பாருங்கள், இது சுவர், இது தரை. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏணியை சாய்ச்சி வச்சுருக்கோம். இப்படி ஒரு ஏணின்னு வச்சுக்கோங்களேன். ஏணியை சாய்ச்சி வச்சுருக்கோம். ஏணியுடைய நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 அடி. இது சுவரை தொடுது பார்த்தீங்களா? எவ்வளோ ஹைட்டில் தொடுது அப்படின்னா 16 அடி ஹைட்டில் தொடுது. அப்படின்னா தரையிலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். சரிங்களா? இதில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்படையானது எவ்வளோ தூரத்தில் உள்ளது. இது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம், சுவர் தரை அப்படிங்கிறதால நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பக்கம். செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிறது தான் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணம். நம்ம ஏற்கனவே அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கான வீடியோ சொல்லும்போது அதில் இந்த விஷயத்தெலாம் சொல்லியிருக்கோம். கரெக்டாக? அப்போது ஃபார்முலா என்ன? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் பிதாகரஸ் தேற்றம். அப்போ இது கர்ணம் 20. ஸோ 20 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 400 ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர். நமக்கு ஒரு பக்கம் தெரியும், இன்னொரு பக்கம் தான் வேணுன்றதால இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 256. அப்போ 400ல் 256 போயிடுச்சு அப்படின்னா 144. 144ங்கிறது எதோட ஸ்கொயர்னு பார்க்குறோம்? 12 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 12. சரிங்களா? ரொம்ப பேசிக்கான ஒரு இதுதான். இந்த பிதாகரஸ் தேற்றம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்ததாக 292 ஓர் இரு சமபக்க முக்கோணத்தின் சமபக்கங்கள் ஒவ்வொன்றும் 13 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம இரு சமபக்க முக்கோணத்துக்கான ஃபார்முலாலாம் எதுவுமே தேவை கிடையாது. இதோட இரு சமபக்க முக்கோணம், இதோட சமபக்கங்கள் ரெண்டும் 13 சென்டிமீட்டர். இதோட அடிப்பக்கம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 24 சென்டிமீட்டர். அவங்க கேட்குறது இந்த ஹைட்டு. இப்போ நடுவில் ஒரு கோடு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன பண்ணும் அப்படின்னா இரு சமபக்கம் முக்கோணத்தை 2 சமபாகமாக பிரிக்கும். அப்போ என்னவாயிடும்? இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 12. அவங்க கேட்குறது இந்த ஹைட் என்னங்கிறது தான். இதுலேயும் பாருங்கள், இது ஒரு இதுக்கு நம்ம செங்கோணமாக போடுறோம் அப்படின்னும் போது இது கரெக்டாக ஒரு குத்துக்கோடாக வரைகிறோன்னா இங்கே 90 டிகிரி. அப்போ இதுக்கு எதிரில் இருக்கிறது கர்ணம். ஸோ 13 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 169. கீழே இருக்கிறது 12. 12 ஸ்கொயர் பண்ணுறோன்னா 144. 169 144 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 25. 25ங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோன்னா 5ஓட ஸ்கொயர். அப்போ இந்த ஹைட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 5 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். 24 வச்சு யோசிச்சோன்னா முடியாது. ஓகேவா? அடுத்ததாக 293 12 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம். இதில் நேரடியாகவே கர்ணம் கேட்டாங்க. அப்போ 12 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 144. 16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 256. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 400. 400ங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்க்குறோம்? 20ஓட ஸ்கொயர். ஸோ அதோட கர்ணம் என்னவாக இருக்கும்னா 20 சென்டிமீட்டர். சரியா? அடுத்ததாக 294 நீளம் 21 சென்டிமீட்டர் மற்றும் மூளை விட்டம் 29 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு. ஒரு செவ்வகம் இருக்குது, இதோட நீளம் கொடுத்துட்டாங்க 21 சென்டிமீட்டர், மூளை விட்டம் கொடுத்துட்டாங்க 29 சென்டிமீட்டர், பரப்பளவு கேட்குறாங்க. செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரியும், L × B. நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போ நீளம் அகலம் தேவை. அப்போ பாருங்கள், இங்கே 90 டிகிரி, இது கர்ணம், இது ஒரு பக்கம், அப்போ இன்னொரு பக்கம் தேவை. ஸோ 29 ஸ்கொயர் பண்ணுறோம். 29 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 841. ஒரு பக்கம் 21. 21 ஸ்கொயர் பண்ணால் 441. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 400. 400 எதோட ஸ்கொயர்னு பார்த்தோன்னா 20ஓட ஸ்கொயர். அப்போ இந்த பக்கம் என்னவாயிடும்னா 20 ஆகிடும். ஸோ நீளம் 20. நீளம் 21. நீளம் அவங்களே கொடுத்துட்டாங்க. மாற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீளம் 21 அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அகலம் தான் 20. அப்போ 21 பெருக்கல் 20. 21 20 பெருக்கிறோம் அப்படின்னா 420. ஸோ அந்த அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு 420 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 21 20 29 அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். அவங்க இங்கே அகலம் கொடுக்கல, மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அகலம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களாமா? அடுத்ததாக 295 ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் 5:12:13 மற்றும் அதன் சுற்றளவு 120 அலகுகள் எனில் அதன் பக்கங்கள். பாருங்கள், விகிதம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸி. முதல் நம்பர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இது வருது, இது வருது, 36. இது வராது, இது வருது. ரெண்டாவது நம்பர் 12ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 32 36, 12 24, 4 12 48 வருது. இதில் இன்னொரு விஷயத்தை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முதல் நம்பர் 5 இப்போ நான் 13 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 13 59 13ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 52 வரும். 526 வராது. எப்படி 526 வராதுன்னா மொத்தமே அவங்க கூட்டினாலே 120 தான் கொடுத்துருக்காங்க சுற்றளவு. இங்கே ரொம்ப அதிகமாக போகுதுன்றதால இது வராது. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்படி ஒன்று கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆன்சர் வந்துடுச்சு. இது கிடையாதுன்னு முதல்ல முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் வரலன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா I5 25 அப்போ 12 என்ன வந்திருக்கணும்னா 60ன்னு வந்திருக்கணும். அப்படி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா I2 10 அப்போ 12 2 24 12 36ன்னு வந்திருக்கணும். அப்போ இது கிடையாது. I4 20 12 48 13 52 அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ எந்த ஐடியாவை யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். அவங்க ரேஷியோவை யூஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்னாலே ரொம்ப எளிமையாக நம்மளால் போட்டுற முடியும். சரிங்களாமா? ஸோ இதுதான் நேற்றுக்கு சொன்ன 5 கேள்விகளுக்கான விடைகள். எத்தனை கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக போட்டு பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதும் எவ்வளோ சரியாக போட்டிங்க 4 5 அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் தான் உங்களுக்கான ப்ராக்டிஸ். நமக்கு இருக்கிற டேஸ் நெருங்கிக்கிட்டே வருது பாருங்கள். நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சமா இருக்குது. 59 நாள் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி 60வது நாளுக்கான கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஏறக்குறைய 300 கேள்விகள் நம்ம இதோட முடிக்கிறோம். ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் இவ்வளோ கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. இது இல்லாமல் நம்ம தனியாக மாடல் கொஷின் பேப்பர் ஒரு 8 கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு டாபிக் வைஸாகவும் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நிச்சயமாக இந்த குரூப் 4 இந்த எழுதக்கூடிய டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எல்லாம் உங்களால் எளிமையாக ஒரே எக்ஸாம்லாம் கிடையாது நம்ம அடிக்க போகிறது. கண்டினியூவாக வரக்கூடிய எல்லா எக்ஸாமையுமே நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் செய்யணும், ப்ராக்டிஸ். மேத்ஸை எந்த அளவுக்கு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. இப்போ இதெல்லாம் அப்படியே பார்த்துடுறாமா இது பிதாகரஸ் தேற்றம் தெரியும் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எக்ஸாமில் ஞாபகம் வரணுன்னா நீங்கள் திரும்ப போட்டு பார்க்கணும். இது எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேத்ஸில் ரொம்ப ஈஸியாக உங்களால் அடிச்சிட முடியும். ஓகே, வாங்க இன்றைக்கான கொஷின்ஸை பார்க்கலாம். 60வது நாளுக்கான கொஷின்ஸ் 296. ரித்திகா என்பவர் 25 அங்குலம் திரை கொண்ட ஓர் எல்இடி தொலைக்காட்சியை வாங்குகிறார். அதன் உயரம் 7 அங்குலம் எனில் திரையின் அகலம் என்ன? இது ஒரு டெட்டில் கேட்ட கொஷின். டிஎன்பிஎஸ்சில் இது வரைக்கும் இதை கேட்கல, ஆனால் கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்தது 297. கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்ன? 298. 675 உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்கினால் ஒரு முழு கன எண்ணை பெறலாம்? 299. ஒரு சதுர டெசிமீட்டர் பரப்பு கொண்ட 225 சதுர வடிவிலான நிறத்திட்டு ஓடுகள் முறையே ஒரு சதுர வடிவிலான தாழ்வாரத்தை முழுவதுமாக நிரப்புகின்றன எனில் சதுர வடிவிலான தாழ்வாரத்தின் பக்கம் ஒவ்வொன்றின் நீளம் என்னவாக இருக்கும்? 300. இதெல்லாம் கேள்வி ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். சரிங்களா? பார்க்குறது தான் உங்களுக்கு பெருசாக இருக்கிறது மாதிரி தெரியும். 300. 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட ஒரு தலைவரின் உருவப்படமானது சதுர வடிவில் உள்ளது. மேலும் படத்தை சுற்றிலும் 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட மரச்சட்டம் உள்ளது எனில் மரச்சட்டத்தின் பரப்பளவு என்ன? சரிங்களாமா? ஸோ இதோட நமக்கு 300 கேள்விகள் முடியுது. இதெல்லாம் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இதுக்கு நான் ஆன்சர்ஸ் சொல்கிறேன். நீங்களும் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்டில் என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.